நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் போலாராம் கா ஜீவ் தான் பார்க்க போகிறோம். ஹரிசங்கர் பர்சாயி எழுதியிருக்காரு लेख परिचय। बोलाराम का जीव हिंदी के हास्य लेखक श्री हरिशंकर परसाई जी की लिखी व्यक्तित्मक कहानी है। போலாராம் ஜீவ் வந்து நகைச்சுவை ரைட்டரான ஹரிசங்கர் பர்சாயியோடைய எழுத்துக்கள். व्यक्तित्मक அப்படின்றது நையாண்டித்தனமான ஒரு ஸ்டோரியாக இது இருக்குது. 22 अगस्त 1924 को मध्य प्रदेश के इटारसी के निकट जमानी नामक गांव में हुआ था। 22 अगस्टिல் 1924 மத்திய பிரதேசத்தில் உள்ள இட்டரசி அப்படின்ற நியர்பை ஜமானி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இவர் வந்து பிறந்திருக்காரு. अपने नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में MA पास किया। नागपुर विश्वविद्यालय அப்படின்றது யூனிவர்சிட்டியில் ஹிந்தியில் சாகித்யம் இலக்கியம் முடிச்சிருக்காரு MA। आपका साहित्य अकादमी और मध्य प्रदेश सरकार शिकार सम्मान प्राप्त हुआ। சாகித்ய அகாடமியும் மத்திய பிரதேஷ் யூனிவர்சிட்டியும் இவருக்கு வந்து நிறைய உயர்ந்த கௌரவமான விருதுகளை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் लेख परिचय। बहुधा सरकारी अधिकारियों घूस लेने की आदी होते हैं। பெரும்பாலும் சர்க்காரினா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருக்காங்க, லஞ்சத்தில் அடிமையாக இருக்காங்க. आदमी सरकारी कार्यालय तक बराबर चलते चलते मर भी जाता है मगर उसका काम कभी नहीं बनता। மனுஷன் சர்க்கார் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் ஒவ்வொரு முறையும் போய் சல்தே சென்று இறந்து கூட போயிடுவான், ஆனால் அவங்க வேலை ஒரு நாளும் நடக்காது। इसी भ्रष्टाचार पर व्यक्त का बाना चलाते हुए परसाई जी ने एक कहानी लिखी है। இந்த ஊழலுக்கு எதிரான விஷயத்தை கிண்டல் என்ற ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணி பர்சாயி ஜி வந்து இந்த ஸ்டோரியாக வந்து எழுதியிருக்காரு. கஹானி லிக்கி ஹே, கலையை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு लेख का सारांश। போலாராம் की मृत्यु। போலாராம் இறந்துடுறாரு. போலாராம் சர்க்காரி நௌகர் தா, இவர் ஒரு கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயியாக இருந்திருக்காரு. வக சேவாசே நிவர்த்து हुआ, அவர் ரிட்டையர் ஆகிட்டார்। पेंशन पाने की उम्मीद से उसने पेंशन की अर्जित भेजी। பென்ஷன் வாங்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட அவர் பென்ஷனுக்கான விண்ணப்பத்தை அனுப்புகிறாரு। 5 साल तक सरकारी कार्यालय जाता है। 5 வருஷமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு இவர் போயிட்டு வந்துட்டுருக்காரு। மகர் பென்ஷன் நஹீம் மிலா, ஆனால் பென்ஷன் கிடைக்கல। உசே யஹு மாலும் நஹீம் தாக்கி, அவருக்கு இது ஒன்று தெரியல, என்னென்னா கூஸ் தேனே சேஹி காம் பன்தா ஹே, லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும்ன்றது அவருக்கு தெரியல। கரீபி உசே சதானே லகே, கரீபின்னா ஏழ்மை அவரை வந்து தொந்தரவு பண்ணுது, ஏதோ கஷ்டப்படுத்துது। ஆகிர் ஏக் தின் வகு மர் கயா, கடைசியில் அவர் ஒரு நாள் இறந்துடுறாரு। நெக்ஸ்ட்டு ஜீவ் காயம் ஹுவா, ஆன்மா மாயமானது அப்படின்னு சொல்கிறாங்க। யமதூத் போலாராம் கா ஜீவ் கோ லேக்கர் யமலோக் கி தரஃப் ஜானே லஹா, யமதூத் வந்து போலாராமனுடைய அந்த ஆன்மாவை எடுத்துக்கிட்டு யமலோகத்துக்கு போகிறாரு। रास्ते में बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया। ரஸ்தே மீன் வழியில் போலாராமோட ஜீவன், அவருடைய ஆன்மா யமதூதரை ஏமாற்றிட்டு என்ன பண்ணுறது, மறைஞ்சு போயிடுது। வக யமதூத் 5 दिन तक போலாராம் கா ஜீவ் கோ ढूंढता रहा। யமதூதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 5 நாளாக வந்து போலாராம் கூடிய ஜீவனை வந்து தேடிட்டுருக்காரு। மஹர் வகு தூத் ஜீவ் கா பதா நஹீம் லக் சக்தா, ஆனால் வந்து அவர் தூதனார அதோட அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல। யமலோக் மேம் ஹங்கமா, யமலோகத்தில் ஒரே சலசலப்பு। यमलोक में चित्रगुप्त ने यह दांड लिया कि बोलाराम का जीव अब तक यमलोक नहीं पहुंचा है और वह यमदूत भी वहीं नहीं लौटता है। யமலோக் சித்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உணர்றாரு போலாராம் கூடிய ஜீவன், அவருடைய ஆன்மா இன்னும் வந்து அப்தக் இன்று வரையும் யமலோக் நஹீம் பகுஞ்சா வந்து சேரவில்லை। அவர் அவாகு யமதூத், அந்த யமதூதரும் இன்னி திரும்பலை அப்படின்னு சொல்கிறது அவர் உணர்றாரு। உஸ்னே யமராஜ்கோ யஹ் கபர் தேதி, உடனே யமராஜர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இந்த செய்தியை சொல்கிறாரு। உசி சமய யமதூத் வஹா பகுஞ்சா, அந்த நேரத்தில் யமதூதர் வந்து அங்கே சேர்றாரு। உஸ்னே தர்மராஜ் சே போலாராம் கே ஜீவ் காயம் ஹோனே கி கதா சுனாயி, அவர் வந்து யமதர்மராஜ்கிட்ட வந்து எல்லா விஷயமும் சொல்கிறாரு, மாதிரி காணாமல் போயிடுச்சு,
அப்படின்னு சொல்கிறாரு. इसी समय नारद मुनि वहाँ आए. அந்த நேரத்தில் நாரதரும் அங்கே வராரு. उन्होंने सारी कहानी ध्यान से सुनी. அவராலையும் எல்லா கதையும் கவனமாக கேட்கப்படுது. फिर बोलाराम का पता लेकर उसने जीवन को ढूंढने के लिए மிருத்வி பர் ஆயே. அப்புறமா பிறகு போலாராம வந்து தேடுறதுக்காக அவரோட அட்ரஸை வாங்கிட்டு அவர் வந்து பூமிக்கு திரும்பி வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. बोलोग में नारद. भूलोकத்தில் नारदर बोलाराम के घर गए. दो उनके पता चला कि बोलाराम पेंशन के लिए 5 साल तक प्रयत्न करता रहा. நாரதர் வந்து போலாராமனுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாரு. உஸ்கே பதா அவருக்கு தெரிய வருது போலாராம் வந்து 5 வருஷமாக பென்ஷனுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றது தெரிய வருது. பென்ஷன் நஹி மிலா. பென்ஷன் கிடைக்கல. கரீபி கே காரன் மர்கயா. ஏழ்மையின் காரணமாக அவர் இறந்துடுறாரு. बोलाराम की पत्नी ने नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की प्रार्थना की. போலாராமோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நாரதரை ஒரு வந்து சாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு செயின்ட்டுன்னு நினச்சிட்டு அவங்க வந்து பென்ஷன் கிடைக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுறாங்க. इस पर नारद सरकारी दफ्तर पहुँचे. அதனால் என்ன பண்ணுறாரு நாரதர் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறாரு. பென்ஷன் ஆஃபீஸ் மேம் நாரத். பென்ஷன் ஆஃபீஸில் நாரதர் என்ன பண்ணுறாரு, நாரத சர்க்காரி தஃப்தர் மேம் சக்கர் கட்டானே லஹே. நாரதர் வந்து சர்க்காரி கவர்மெண்ட் ஆஃபீஸரில் வந்து அலைய தொடங்கிட்டாரு. ஏக் चपरासी ने नारद से कहा कि बड़े बाबू को देखो उसके कुछ करो काम हो जाएगा. அந்த பியூன் சப்ராசினா பியூன் அவங்க வந்து சொல்கிறாங்க, நாரதர்கிட்ட சொல்கிறாங்க என்னென்னா, பாபு நீங்கள் வந்து பெரிய ஆஃபீஸரை பாருங்கள், அவரை வந்து சந்தோஷப்படுத்துங்க, உங்கள் வேலை நடக்கும்னு சொல்கிறாரு. நாரதர் படே ஆஃபீஸர் கே கமரே மே கயே. நாரதர் வந்து பெரிய ஆஃபீஸரோட ரூமுக்கு போகிறாரு. படே ஆஃபீஸர் நாரதர்கே வீணா சாக்னே லகே. அந்த பெரிய ஆஃபீஸர் வந்து நாரதருடைய வீணையை வேணும்னு விரும்புகிறாரு. இஸ் பர் நாரதர் நே அப்பனி வீணா உன்கே பேண்ட் கர்தி. அதனால் நாரதர் அவருக்கு அவருடைய வீணையை கிஃப்டாக கொடுத்துட்றாரு. ஆஃபீஸர்னே ஆஞ்சாதி அவர்னே வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. அவர் போலாராம் கே கைசே கி ஃபைல் உன்கே பாஸ் பகுஞ்சே. அவர் போலாராம் கூட ஃபைல் வந்து அவர்கிட்ட வருது. ஆஃபீஸர்னே நிச்சய் கர்னே கேலியே துபாரா நான் பூஜா. அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு செகண்ட் டைம் வந்து அவரோட நேமை கேட்குறாரு. உன்கோ பஹரா சமச்கர் நாரதர்ஜினே ஜோர் சே கஹா போலாராம். பஹரா அப்படின்றது காது கேளாதவர் பஹரான்னு சொல்லுவாங்க. அப்படி நினச்சிட்டு போலாராம்னு சத்தமாக வந்து நாரதர் சொல்கிறாரு. ஜீவ் கா பதா லகா. அதாவது ஆன்மாவோட அட்ரஸ் கிடச்சிருச்சு. साहस फाइल में से आवाज़ आई कि क्यों पेंशन का आर्डर आ गया. திடீர்னு ஃபைல்லேருந்து ஒரு சத்தம் வருது. ஆவாஜ்னா சத்தம் வருது. பென்ஷனுக்கான ஆர்டர் வந்து வந்துருச்சான்னு சொல்லிட்டு சத்தம் வருது. फाइल के अंदर छिपी बोलाराम का जीव ने नारद के आवाज़ को पोस्टमैन को आवाज़. அதாவது ஃபைலில் வந்து ஒளிஞ்சிட்ருக்க போலாராமனுடைய ஆன்மா வந்து அவர் சொன்னவர் வந்து போஸ்ட்மேன் தான் சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு வந்து ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்குது. உடனே ஆவாஜ் சமச்கர் ஐசா பூஜா அப்படி கேட்டது. நாரதர்னே அப்பனே பரிச்சை தேக்கர். நாரதர் வந்து அவருடைய அறிமுகத்தை சொல்லிட்டு போலாராம்கே ஜீவ் சே கஹா அவருடைய ஆன்மா கிட்ட சொல்கிறாரு, ஸ்வர்கமேம் துமாரா இந்த ஜரா ஹோ ரஹா ஹே. சொர்க்கத்தில் உங்களுக்கான வரவேற்பு காத்திருக்கு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. போலாராம் கா ஜீவ் போலா. நான் போலாராமுடைய ஜீவன் சொல்லுது, மேம் பென்ஷன்கி அர்ஜியோம் அட்டாக்கா நான் வந்து பென்ஷனுக்காக மனு கொடுத்துருக்கேன். மேம் இன்கா சோடுக்கார் இதை விட்டுட்டு நஹீம் ஆ சக்தா இதை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விசேஷ்தா. राष्ट्रीय पक्षी राष्ट्रीय पशु की तरह भ्रष्टाचार आज भारत का राष्ट्रीय रोग हो गया है. ராஷ்ட்ரிய பக்ஷி அப்படின்னா தேசிய பறவை தேசிய விலங்கு மாதிரி. அப்புறம் ஊழல் என்பது பாரதத்தோட நோயாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. பர்சாயி சாக்தே ஹீம் பார்த்தாய் விரும்புகிறாரு. பாரத் கோஸ் முக்த் ஹோ ஜாயே லஞ்சம் வந்து ஒழிஞ்சிடணும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாரு. அஃபசோஸ்னால் சேட்லி ஹேக்கி சேட்லி சோகத்துக்குரிய விஷயம் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா கஹானிக்கார்கி கலா சபல் ஹுயி அவருடைய வந்து ஸ்டோரிங் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டோரியோட தீம் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. மஹர் உன்கா உத்தேஷ் அவரோட உத்தேஷ் வந்து சபல் நஹீம் வா அவரோட உத்தேஷ் என்னது லஞ்சம் வந்து ஒழியணும் அப்படின்றது அவரோட உத்தேஷ். ஆனால் அது வந்து சபல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. விஷாரத் பூர்வாத் கிளாஸஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.